Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. EduQuest is a premier education platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி மினி துலிப் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பேக் சாமாவோ இல்லை கீ செயினாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ், அதாவது வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும் வச்சு யூஸ் பண்ணி போட போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து மேலே நம்ம இந்த யானையே வந்து ஒரு ரோப் மாதிரி கட் பண்ணி போட்டு பேக் சாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு கீ செயின் கூட மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இந்த கீழே இருக்க அந்த ஸ்டெம் போர்ஷன் செய்யறதுக்கு க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா நான் பிங்க் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இது வந்து யான் நீடில், இது வந்து சிசரு, இது வந்து ஸ்டிச் மார்க்கரு. இது கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி இந்த ஃபைபர் ஃபில்லிங் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது நான் காட்டன் ஃபில்லிங் எடுத்திருக்கேன். ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே தான். நமக்கு வந்து இது ஃபில் பண்ணி தான், அந்த ஃப்ளாராக இருக்கட்டும் இல்லை ஸ்டெம்மாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு ஃபில்லிங் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம் போர்ஷன் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் க்ரீன் கலர் யானில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி மேஜிக் ரிங் வந்து எப்படி போடணுங்கிறதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்குது. அதை பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம இந்த 2 விரலில் யானை ஒரு சுற்றும் போது இந்த இடத்துல வந்து இன்ட்டு மார்க் மாதிரி வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 2 விரலில் அந்த மீதி இருக்க யானை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி யானை இந்த நீடில் வந்து யானை கீழே இப்படி விட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு லூப் எடுத்து அதுக்குள்ளே ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து மேஜிக் ரிங். இப்போ மேஜிக் ரிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸஸில் இருக்கிற யானை பிடிச்சி நீங்கள் கீழே இழுத்திங்கன்னா இந்த ரிங்கு வந்து சுருங்கணும். அந்த மாதிரி இருக்கணும் மேஜிக் ரிங் வந்து எப்பயுமே நமக்கு. அதுதான் வந்து மெத்தடு, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் நாம் வந்து பேஸுக்கு வந்து ஒரு 8 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த ஒரு ப்ராஜெக்டில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று, ஸ்டிச்சோட கவுண்ட்டு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஸ்டிச்சுமே இதில் யூஸ் பண்ணல. சிங்கிள் க்ரோஷேவும் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் கவுண்டிங் முக்கியம், மெயினாக கவுண்டிங் முக்கியம். அந்த மேஜிக் ரிங் உள்ளேயே வந்து 8 சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போடணும். ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும், க்ரோஷேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நமக்கு வந்து கவுண்டிங் சரியாக வரலன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஷேப்பு வரவே வராது. இதில் வந்து ஒவ்வொரு ரோவையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக போட்டோம்னா தான் நம்ம என்ன ஷேப்பு போடணும்னு நினைக்கிறோமோ அது வரும். ஏதாவது ஒரு ஸ்டிச்சு ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல அந்த ஷேப் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால் பேஸாக நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த கவுண்டிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து எனக்கு போட்ட ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ண தெரியலன்னா கூட நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினை வச்சு கூட நீங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். போடும்போதே எண்ணி போடுங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை இதில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, என்னால் இந்த ஸ்டிச்சை வச்சு கவுண்ட் பண்ணி போட முடியல அப்படின்னு சொன்னாக்க இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 செயின் இங்கே இருக்குது. 8 செயினை கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸஸ் யான் இருக்குல்ல, நம்ம ஆரம்பித்த யானை, இதை இப்படி பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். குறிப்பாக அந்த நடுவில் இருக்க அந்த ஹோல் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது நமக்கு. அந்த அளவுக்கு டைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுனா என்னென்னா, இந்த சிங்கிள் க்ரோஷே வழியாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இருக்க யானை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஹூக்கில் இருக்குல்ல ஒரு லூப்பு, அது உள்ளே விட்டு எடுக்கிறது தான் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளோசிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த ரவுண்டை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்.
இப்போ இதுக்கு அடுத்து செகண்ட் ரோ வந்து நம்ம வந்து போட போகிறோம். இதில் வந்து 8 செயின்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஒரு தடவைக்கு 2 தடவை கவுண்டிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 8 செயின் இருக்கணும் இதில். இல்லைன்னா ஆரம்பத்திலே அதை பிரிச்சுட்டு நீங்கள் திரும்ப போட்டுறணும். இப்போ செகண்ட் ரோவுக்கு நான் ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இப்போ செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே போட்டிருக்க 8 செயின்லேயும் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். நல்லா கவனிங்க. நான் எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணனோ அதே ஸ்டிச்சில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். பக்கத்தில் போட்டிங்கன்னா ஒரு செயின் மிஸ் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி போடக்கூடாது. எங்கே நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே இடத்துல தான் நம்ம போட போகிறோம். இப்போ 3வது போட்டுட்ருக்கேன். 3 4 5 6 7 கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று போடணும். நம்ம போட்டுட்டு கரெக்டாக கவுண்டிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த கவுண்டிங் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு போடுங்க. இது முதல்ல நம்ம போட்ட ஸ்லிச்சோட செயின் அது அதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோக்காக ஒரு செயின் ஒன்றும் ஆட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நான் அந்த இடத்துல ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 3 நம்ம போட போகிறோம். ரவுண்டு 3லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 8 சிங்கிள் க்ரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே நம்ம போட போகிறோம். நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கவுண்டிங் காமிக்கிறேன். நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் இருக்குது. 2 3 4 5 6 7 இது 8. ஓகேவா? 8 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை மட்டும் கவுண்டிங் கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோ முடிக்கும் போதும் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து 3rd ரோ போட போகிறோம். 3rd ரோவும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்களோ அதே இடத்துலையே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே இதில் எந்த இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு க்ளோஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். செயினும் வந்து நமக்கு கரெக்டான கவுண்டிங்கில் நமக்கு கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட போகிறோம். இதை போட்டுட்டு அதே மாதிரி ரவுண்டு 3யும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு செயின் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ரோ கொண்டு போக போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான ஈஸியான ப்ராஜெக்ட் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியுங்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கீ செயின்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 இல்லை ஒரு 80 அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணலாம். நல்லாவே போகும். உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் இது ஒரு வீட்டிலேருந்து ஒரு சின்ன வருமானம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. கவுண்டிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. 8 வந்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேலையே நம்ம முடிச்சுட்டு இதை வந்து இது பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போடும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங்லேயே வந்து ஸ்டிச்சே வந்து நல்லா தெளிவாக தெரியும். அங்கே 1 இது 1 2 3 4 5 6 7வது நான் ஹூக்கில் வச்சுருக்கேன். ஓகேவா? இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான். 8வது ஸ்டிச்சையும் போட்டோம்னா இந்த ரோவும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப் ஸ்டிச் அந்த நான் ஒரு இது போட்டிருக்கேன் இல்லையா, அதில் போட்டுட்டு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு அடுத்த ரோ போடுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து 3லேருந்து 10 வரைக்கும் லைனாக நீங்கள் இதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர வேண்டியதான். 3 அதை அடுத்து இப்போ 3rd ரோ நம்ம போட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ரோ மேஜிக் சர்க்கிள் போட்டது ஒரு ஃபஸ்ட்டு ரோ. அடுத்து செகண்ட் ரோ. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணது 3rd ரோ. அடுத்து 4 5 6 7 8 9 10 இது எல்லாமே இந்த ஹைட்டு வர்ற வரைக்குமே நீங்கள் போட வேண்டியது வெறும் இந்த சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே 8 வரும். கரெக்டாக எல்லா இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் முடிக்கும் போது 8 வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இதில் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த லென்த்துக்கு நம்ம போட்டோம்னா முடிஞ்சுது. அவ்வளோதான்.
இப்போ இதை வந்து அடுத்து நான் வந்து நம்பர் 4 ரோ போட போகிறேன், 4th ரோ போட போகிறேன். அதே மாதிரியே எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துலையே சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிச்சை மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4th ரோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக 3 to 10 வரைக்கும் எல்லா ரோவும் ஒரே சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்டெம்மு கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு ரோ முடிக்கும் போதும் நீங்கள் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிங்களான்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கடைசியில் வர்ற வரைக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே லென்த்தாக கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு செயின் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ரவுண்டு ஷேப் வராது, அந்த இடத்துல மிஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரோவில் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ரோவும் அது வந்து கவுண்ட் கரெக்டாக வரவே வராது. ஸோ எந்த ரோலையும் எந்த ஒரு செயினையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கவுண்ட் வச்சுக்கிட்டு போடுங்க. இப்போ இதில் வந்து நான் 4th ரோ போட்டுட்ருக்கேன். சிங்கிள் க்ரோஷே போட தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே ஈஸி தான். ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் தான். இப்போ இந்த 4th ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே நீடில் விட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோவுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க அதில். இப்போ அடுத்தடுத்த ரோ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டுகிட்டே போக வேண்டியதான் மேலே வரைக்கும். இதை நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த கலரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஃப்ளாருக்கான கலரை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சாண்டல் மாதிரி தெரியும். அதை வந்து இந்த யான் மேலே இப்படி வச்சுட்டு இந்த யானை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து ஒரு லூப் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லூப்பை போட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளார் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டெம்மு முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து செயின் ஸ்டிச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த தேவையில்லாத யானை இருக்குது இல்லையா, நம்ம எக்ஸஸாக இருந்த அந்த க்ரீனு இதோட அதெல்லாம் வந்து கட் பண்ணியும் விட்டுறலாம் நீங்கள். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா 8 செயின் இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி மாதிரி தெரியுதுல்ல இந்த செயினில். இதில் முன்னாடி நம்மளை நோக்கி இருக்கிறது ஃப்ரண்ட் லூப்பு, அந்த உள்பக்கமாக இருக்கிறது பேக் லூப்பு. இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எடுத்து ஸ்டிச்சு போட போகிறோம். முதல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்து ஸ்டிச்சஸ் போடுவோம். ஆனால் இந்த ஒரு ரோ மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ரண்ட் லூப் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து ஸ்டிச் போட போகிறோம். அந்த இதில் வந்து இந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னால் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே செயினில் ஒரு ஸ்டிச்சை 2 தடவை போட போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோன்னா 2வது சிங்கிள் க்ரோஷேவும் அதிலே போட போகிறோம். அதுதான் இன்க்ரீஸும் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி இன்க்ரீஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரே செயினில் 2 ஸ்டிச்சு போடுறோம், அதுதான். இப்போ நான் வந்து அந்த லூப்பில் ஒரு செயின் போட்டுட்டேன், ஸ்டிச்சு போட்டுட்டேன். இப்போ இதில் இங்கே ஒன்று போடுறேன், அடுத்து அதே இதில் அதுவும் வந்து ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து போடுறேன். இப்போ 2வது ஸ்டிச்சும் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து போடும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாயினிங் போட்ட நம்ம கலரை ஜாயின் பண்ணிருக்கோம்ல, அதுவே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி இன்விசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் 2 செயினையும் எடுத்து போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஜாயின் பண்ணது நல்லாவே தெரியும். ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கலரை ஜாயின் பண்ணியிருக்கோம், இது தனித்தனியாக ஜாயிண்ட் ஆகாமல் அப்படியே ஒன்றா நம்ம பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ எனக்கு இந்த 2 யானையும் நான் வந்து எக்ஸஸாக இருக்க 2 யானையுமே கட் பண்ணி விட்டுறேன். அந்த க்ரீனும் சரி, நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பிங்க் இருந்ததில்ல, அது ரெண்டையுமே, அது ஸ்டார்டிங் இருக்கிறது கொஞ்சம் லூப் இருக்கும், அதை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலான்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். நம்ம நீடில் கையில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த நீடிலோட பேக் சைடை வச்சு அழகாக இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் போடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அது உள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டஃப்பு தான் பண்ண போகிறோம், அதோடு சேர்த்து இந்த நீடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டையும் உள்ளே அப்படியே திணிச்சு விட்டுருங்க. அதில் ஸ்டெம் உள்ள திணிச்சிட்டு இப்போ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு கணக்குக்கு வந்து 11th ரோவில் ஒவ்வொரு செயின்லேயும் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து
அதில் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயினில் நாம் போடுறோம். அதாவது இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு 2 ஸ்டிச்சு ஒரே இடத்துல போடுறது தான். ஸோ நமக்கு இந்த ரோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்னா, ஃபஸ்ட் ரோவில் வந்து 8 முடிச்சிருக்கோம். நம்ம அந்த ஸ்டெம்மில் வந்து 8 முடிச்சிருப்போம். இப்போ ஒன்றுலேயும் 2 போட்டு போடும்போது இந்த ரோவில் நமக்கு டோட்டலாக 16 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? 16 சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். கவுண்ட்டு வந்து இதில் ஈஸியாகவே நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணிடுறீங்க. கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஸ்டிச்சு கிடைக்கும். ஸோ அதை கவுண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து 18 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கீங்களான்னு கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஃபுல்லாக முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து இது போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே தான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதையும் கண்டினியூ பண்ணணும். நம்ம ஞாபகமாக ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து இந்த இடத்துல ஸ்டிச்சு போடுங்க. பேக் லூப்பையும் சேர்த்து போட்டுறாதீங்க. ஃப்ரண்ட் லூப் மட்டும் போடுங்க. இப்போ கடைசியாக வந்து 16th சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ளார் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எங்கே போட்டோமோ அங்கே தான் வந்து இது பண்ண போகிறோம். இதில் நல்லா பாருங்கள், 2 ஸ்டிச்சஸ் நல்லாவே 2 ஸ்டிச்சஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஈஸியாக கவுண்ட்டும் இதில் வந்து ஈஸியாக 16 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கவும் முடியும் உங்களால். இப்போ இந்த இடத்துல ஒரு லூப் இருக்கும். கடைசி ஸ்டிச்சு இங்கே தான் நான் போட போகிறேன். ஓகேவா? எனக்கு 14 இருந்தது. ஸோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு 16 நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரவே வராது. எதையாவது விட்டுட்டோமா இல்லை அதிகமாக போட்டோமாங்கிற இதே வராது. நீங்கள் போடும்போதும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போடுங்க. ஒவ்வொரு இதுலேயும் 2 போடும்போது 16 வருதான்னு கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த ரோவுக்கு நம்ம ஒரு இது போடணும். அதுக்கு இடையில என்ன பண்ணுங்கன்னா, இப்படி யானை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டெம்முக்கு கொஞ்சம் உள்ளே வந்து காட்டனை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைபர் ஃபில்லிங் கிடச்சாலும் ஓகே, இல்லை காட்டன் ஃபில்லிங் கிடச்சாலும் ஓகே. இப்போ இந்த யானோட பேக் சைடு, ஹூக்கோட பேக் சைடை வச்சு உள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா காட்டன் வந்து உள்ளே போயிடும் நல்லா. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஃபைபர் ஃபில் கொடுக்கறதுனால இந்த ஸ்டெம்மே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நான் எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டேனோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அடுத்த செயினில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது ஒரே இதில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து 8 தடவை இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் வந்து ஒரு செட்டு அப்படின்னா இது 1 டைம் நம்ம போட்டுட்டோம்ல, இதை 8 தடவை நம்ம இந்த ரிப்பீட் பண்ணணும். ஸோ அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டுட்டேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்னால் அதே இதில் இன்னொரு ஸ்டிச்சும் நான் போடுறேன். ஓகே, இது வந்து இன்க்ரீஸ். இப்போ 2வது டைம் முடிச்சாச்சு. நம்ம 3வது டைம் ரிப்பீட் பண்ணுறோம். 3வது டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு அடுத்த செயினில் போடுறேன். அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், ஒரே இதில் 2 சிங்கிள் க்ரோஷே. இதுதான் இன்க்ரீஸ். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். 8 தடவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு கவுண்ட்டு பார்த்திங்கன்னா 24 கவுண்ட் இருக்கும். கவுண்ட்டு வந்து கரெக்டாக எண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும். 24 ஸ்டிச்சஸ் வந்துடும். இதுக்கு அடுத்த ரோவுக்கு நான் ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நாம் வந்து 12th ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 13th ரோ பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 2வது போட்டுட்டேன். 3 4 5. இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து 4 தடவை இதை ரிப்பீட் பண்ணுவோம் இந்த செட்டை. இப்போ பாருங்கள் 5 போட்டேன். அடுத்து ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நான் 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்.
இதை வந்து 4 தடவை ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ரவுண்டோட எண்டிங்கில் நமக்கு 28 ஸ்டிச்சஸ் கிடைக்கும், 28 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஓகேவா? இதை கரெக்டாக ஞாபகமாக வச்சு போடுங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் பிரச்சனையாயிடும். இப்போ நான் செகண்ட் டைம் இதை ஃபாலோ பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 3 4 5. இப்போ 5 தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் நான் போடுறேன். ஸோ இப்போ செகண்ட் டைமும் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம அடுத்து இதே மாதிரி இன்னும் 2 தடவை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சிடும். 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ நான் வந்து 13th ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒரு செயினும் போட்டுக்கிறேன். அங்கேயே ஒரு செயின் போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக. இப்போ 13வது ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரோ 14க்கு பார்த்திங்கன்னா எல்லா சிங்கிள் க்ரோஷே ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச்சு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வர வேண்டியதான். 28 போட்டிருக்கோம்ல, அதே 28 தான் அப்படியே திரும்ப வந்து எல்லா ரோலையும் நம்ம மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இது கவுண்ட் பண்ணிக்கிட்டே போடுங்க. இது ஒரு தடவை கவுண்ட் பண்ணி போட்டிங்கனாலே கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இது குழப்பமே வராது. நீங்கள் ஸ்டிச்சே வந்து ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ணி 28 வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது 14th ரோ. 14 to 21 வரைக்கும் எல்லா ரோலையும் நம்ம போட வேண்டியது வெறும் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். இதில் எதுவும் நம்ம இன்க்ரீஸோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. அப்படியே மேலே வந்து அந்த ஃப்ளாரோட மேல் போர்ஷன் ஃபுல்லாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்தாச்சு. இன்னும் மேலே இருக்க ரோ ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இப்போ நான் 14th ரோ கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். அடுத்து 15th ரோக்கு இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அதே மாதிரி தான் எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணனோ அதே மாதிரி ஃபுல்லாகவே 28 ஸ்டிச்சஸ் வர மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த ஹைட் வந்து நமக்கு 21வது ரோ முடிக்கும்போது இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். நமக்கு கீழே ஸ்டெம்முக்கு ஒரு 10, இதுக்கப்புறம் 10லேருந்து 11லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 4 ரோ போட்டிருக்கேன். இன்னும் மேலே வந்து 21வது ரோ வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளாரோட போர்ஷன் ஃபுல்லாக வந்துடும். இப்போ நான் வந்து 21வது ஸ்டிச் வரைக்கும் வந்துட்டேன். இங்கே 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகேவா? 21 போட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போட்ட செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த நீடில் இந்த த்ரெட்டை வந்து நல்ல லென்த்தாக விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த மேலே வந்து சுருங்கின மாதிரி இருக்குல்ல, அதை போடுறதுக்கு இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். அந்த ஸ்டிச்சு போடணும். அதுக்கு வந்து நல்ல லென்த்தாக விட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸியான கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை இழுத்து விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா இந்த ஸ்டிச்சு வந்து டைட் ஆகிடும். இதை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஃப்ளாரும் ரெடி, ஸ்டெம்மும் ரெடி. ஸ்டெம்மில் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளாருக்கு நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும். இருக்கிற காட்டனை வந்து நல்லா ஃபுல்லாக அடைச்ச மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. உள்பக்கம் கொஞ்சம் நல்லாவே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளார் வந்து நல்லா ஒரு மாதிரி இதாக தெரியும், எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இந்த யான் நீடில் எடுத்து நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, இந்த யான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அந்த மேலே இருக்க அந்த இதை வந்து சுருக்கமாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். நம்ம அந்த துளிப் ஃப்ளார் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு இந்த யான் நீடில் எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த இடத்துல நம்ம முடித்தோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம கவுண்டிங் வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சை விட்டுறேன். ஃபஸ்ட்டு இருக்க செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு 6 இது கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6வது ஸ்டிச்சில் நான் உள் பக்கத்துலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். 6வதுல நீடில் உள் பக்கமாக இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை விட்டுடுங்க. விட்டுட்டு 6 கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு 6வதுல உள் பக்கம் இருந்து நான் வந்து இந்த நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துட்டு 7வதுல இன்சர்ட் பண்ணுங்கள். திரும்ப இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் எடுக்கணும். எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 6 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணுங்கள். திரும்ப 1 அந்த எந்த 7 முடித்தோமோ அதுலேருந்து ஒரு 6 கவுண்ட் பண்ணி உள் பக்கமாக திரும்ப அதுலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் வெளியில் எடுக்கணும். செயினில் 2 செயின்லேயும் நடுவில் விட்டு இப்படியே எடுங்க.
எடுத்துட்டு இந்த பக்கம் அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி உள் பக்கம் கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் 6வது ஸ்டிச். 6வது ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுறேன். திரும்ப 7வது ஸ்டிச்சில் நீடில் திரும்ப உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணுறேன். நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் வெளியில் எடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடும் வந்து 4 லாக் போட்ட மாதிரி போட்டிருக்கோம். ஸ்டஃபிங்கை கொஞ்சம் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே தள்ளிடுங்க. இப்படி டைட்டாக நல்லா பிடிச்சி டைட்டாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டு மாதிரி இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏற்கனவே இருக்குல்ல யானை, அதை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டைட்டாக ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுருங்க. ஈஸியாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து வச்சு மேலே பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம டைட்டாக ஒரு 2 ஸ்டிச்சஸ் கூட போட்டுருங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட் சைடுக்கும் 2 ஸ்டிச்சு போட்டு நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட. இப்போ நான் இந்த பக்கமும் ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். எந்த பக்கமும் பிரிஞ்சு வரக்கூடாது நமக்கு. அது மேலே அந்த 4 பக்கம் இது பண்ண மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணும். அவ்வளோதான். இது எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக போடுறீங்களோ அவுறக்கூடாது, அந்தளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த த்ரெட்டையே வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா பேக் சாம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இதில் கீ செயின் மாட்டணும் அப்படின்னிங்கன்னா கூட மேலே வந்து அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லையா, அந்த யான் இருக்கும், அதுலேயே உள் பக்கமாக விட்டு, இல்லை இந்த நம்ம டைட் பண்ணிகிட்ருக்கோம்ல இப்போயே கூட அதில் கீ ரிங்கையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரே இதாக டைட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கீ செயினோட ரிங்கையும் இதிலே அட்டாச் பண்ணி விட்டுடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற யானை வந்து எப்படின்னா இது உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்து கொண்டு வந்துடுங்க. ஈஸியாக இதான் வந்து யான் ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து இப்படி வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. எங்கேயுமே முடிச்சோ இதுவோ எதுவுமே தெரியாது, நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மினி துலிப் ஃப்ளார் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸி. ஒரே ஒரு ஸ்டிச்சு மட்டும்தான் வைக்கிறோம். நம்ம மேஜிக் ரிங் போடுறோம், டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஒரு கீ செயினாவோ பேக் சாமாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளாரோட இந்த சின்ன ஒரு லீஃப் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லீஃப் மட்டும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு லீஃப் மட்டும் இதில் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட்னால் ஒன்றுமே கிடையாது, சின்னதாக ஒரு செயின் மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு ஸ்லிப் நாட்டு இப்படி எடுத்து இதை டைட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்லிப் நாட்டு விழுந்துடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து கண்டினியூஸாக 8 செயின் போட போகிறோம். நம்ம வரிசையாக வந்து 8 செயின் போட போகிறோம். 8 செயின் போட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போட போகிறோம். ஸோ அதனால் கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 8 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே 1, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு அடுத்து 3 டபுள் க்ரோஷே அடுத்தடுத்த செயினில், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செயினில் 3 டபுள் க்ரோஷே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இது இப்படி போட வேண்டியதான். ஓகேவா? 2, இது 1, 3, இப்படி 3ஐயும் போட்டுக்க வேண்டியதான். இப்படி 3 டபுள் க்ரோஷே நீங்கள் வரிசையாக போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டோமா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, லாஸ்ட்டாக ஒரு செயின் இருக்கும், அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ லீஃபில் 1 சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போட்டுட்டு ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், 2 செயின் ஆட் பண்ணிக்கணும். இது 1 சைடு லீஃபுக்கு ஒரு பக்கம் போட்டாச்சு. 2 செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் ஒரு லூப் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல 2 வி மாதிரி ஒரு லூப்பு கிடைக்கும் நமக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல. அந்த இடத்துல கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே
அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. த்ரெட்டு வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த வீலை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறோம். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு பக்கம் லீஃபோட ஒன் சைடு முடிச்சிட்டோம் இல்லையா, செகண்ட் சைடு என்ன பண்ணணுன்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து இதை எப்படி பண்ணமோ அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு அந்தந்த ஸ்டிச்சில் என்னென்ன போட்டோமோ அதையே திரும்ப மேல் பக்கமும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் அதுக்கு அடுத்து 3 டபுள் க்ரோஷே போட்டோம். 3 டபுள் க்ரோஷே, இந்த இடத்துல 1, அப்படியே அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். 3 டபுள் க்ரோஷே, 1 2 3, அடுத்தது 3வது 3 டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா நம்மளோட லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது சின்னதாக குட்டி லீஃபு, ஒரே ஒரு லீஃப் தான். இது வந்து பேசிக் லீஃப் மாடல் தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த லீஃபோட போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று கூட போட்டுட்டு அவ்வளோதான், லீஃப் முடிஞ்சுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லீஃபை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த த்ரெட்டை. ஏன்னா அந்த த்ரெட்டை வச்சு தான் நாம் இதை அட்டாச் பண்ண போகிறோம், ஸ்டெம்மில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதையும் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிக்கோங்க யானை. கட் பண்ணிட்டு இந்த எண்டை வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட இது இருக்குது இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்தது, அந்த யானை வந்து நம்ம இப்படியே உள்பக்கமாக ராங் சைடு வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி நீடில் வச்சு இப்படி எடுத்து விட்டுருங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சுக்குள்ளே எடுத்து விட்டுட்டு, அது நல்லா டைட்டாகவே இருக்கும், பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி லூப்பு வந்து அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இதை உள்பக்கமாக அந்த லீஃபோட உள்பக்கமாக இதை 2-3 ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி எடுத்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியாது. அந்த ஃபினிஷிங்கும் அந்த டிப்பில் இருக்க ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். கட் பண்ணிவிட்டு முடிஞ்சுது. இப்போ இந்த யானில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா கீழ்ப்பக்கம், இதை வந்து நீடிலில் கோத்துக்கோங்க. நீடிலில் கோத்துட்டு இதை வந்து நாம் அந்த இது இருக்குல்ல ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்மில் கீழ்ப்பக்கமாக வச்சு இதை ஸ்டிச் பண்ண வேண்டியதான் நம்ம. அதாவது ராங் சைடு வந்து ஸ்டெம்மை பார்த்த மாதிரி இருக்கணும், நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி அடியில் நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 3 ஸ்டிச்சு, அந்த பக்கம் ஒரு 3 ஸ்டிச்சு, ராங் சைடு வந்து உள்ளே வர மாதிரி நான் வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு நல்லா அடியில் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழ்ப்பக்கமாக இந்த செயினையும் அந்த செயினையும், அதாவது ஸ்டெம்மில் இருக்க செயின் ப்ளஸ் நம்ம லீஃபில் போட்ட செயின் இருக்குல்ல, இது ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா மாற்றி இப்படி ஒரு 3 ஸ்டிச்சு, இந்த பக்கம் 3 ஸ்டிச்சு, அந்த பக்கம் 3 ஸ்டிச்சு போட்டோம்னாலே போதும். இப்போ நான் 2வது ஸ்டிச்சு போட்டுட்டேன். இதுலேயே 3வது ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இது பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக கழண்டு வந்துடும் நூலை விட்டு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து குத்தி அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. நீடில் குத்தி எடுத்துகிட்டு அந்த பக்கம் இதே மாதிரி ஒரு 3 ஸ்டிச்சு, மேல் பக்கமாக எடுக்கக்கூடாது, உள் பக்கமாக அந்த இது இருக்குது இல்லையா ஸ்டெம்மு, அது உள்ளே விட்டு குத்தி எடுங்க. அப்போ தான் நீங்கள் குத்தி எடுத்ததும் தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் லென்த்தாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த பக்கம் 3 ஸ்டிச்சு போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 ஸ்டிச்சு போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக விட்டு கட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸ்டிச்சு போடுறது. கொஞ்சம் லென்த்தாகவே விட்டு கட் பண்ணிக்கணும் எப்பயும்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எதுவுமே புரியாது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸஸாக ஏன் இருக்குல்ல, இது இங்கேயே கட் பண்ணி விடக்கூடாது. இதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃப்ளாரில் உள்ளே விட்டு எடுத்து கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி யான் உள்ள அந்த ஸ்டெம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுட்டு இது எக்ஸஸாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. ஸோ இப்போ நம்மளோட துலிப் ஃப்ளார் முடிஞ்சிச்சு. மினி துலிப் ஃப்ளார் கீ செயின் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ், இதை வச்சு ஈஸியாக போடக்கூடியது தான். பிகினராக இருக்கவங்க கூட ஈஸியாக இதை போட முடியும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒரு இது தான் இது. நீங்கள் மேலே அந்த ஃப்ளாரோட கலர் வந்து உங்கள் இஷ்டம்தான், என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.